السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. ما بعد، وقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னோடைய உங்களோட வச்சுக்கிற அன்பு இறக்கத்தால இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நிம்மதியாக வாழணும் என்ற தந்தை தான் அவனுடைய தீன். உலகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு நிம்மதிக்கு தந்தை தான் தீன். நாங்கள் தீனன்றதை சரியாக விளங்கணும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார், எங்களுக்கு தீனன்ற ஒரு பிக்சரை தான் எங்களோட மண்டைக்கு படுற உலகத்தில் பண்ணுற ஏலாம் ஆயிட்டான துனியாவுடைய ஆக்கிரத்துடைய நிம்மதியை சந்தோஷத்தில் தீனில் மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. தீன் என்பது அல்லாட கட்டளை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை, கம்ப்ளீட் வாழ்க்கை வழிமுறை. இதில் நாங்கள் எந்த அளவுக்கு குறைபாடு செய்வோமோ, இதில் எந்த அளவுக்கு முன்பின் செய்வோமோ அந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை. இதை நாங்கள் சரியாக விளங்கணும். உலகத்தில் வந்து எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் அவங்களோட சமூகத்துக்கு இதை தான் சொல்லிக் கொடுக்கும். பயங்கரமான ஜமான்ல நாங்கள் வாழ்கிறோம் சோதரர். இது தீன்தாரிகளோட வீடுகளில் கூட இஸ்லாத்தை விட்டுட்டு போகிற நிலைமைக்கு மக்கள் மாறிக்கிறாங்க. மக்கள் உள்ளங்களால் பிரிஞ்சு, மஹல்லாவை பிரிஞ்சு, ஊராக பிரிஞ்சு, மக்கள் ஏன்தான் வாழ்கிறோம் என்ற ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா இடமும் சண்டையும் சச்சரவும், எனக்கு ஏட்ட குறை விளங்குது இல்லை, அடுத்தவண்ட குறை தான் விளங்குது. இப்படி எல்லாம் ஒரு ஆளுக்கு உலகத்தில் ஒரு ஜாதி ஒரு நிலைமை எல்லாம் உண்டாக்கிட்டான். இந்த நிலைமையிலிருந்து இந்த உம்மத்து நிம்மதியான சந்தோஷமான வழிக்கு திருப்பணமாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொல்கிற புத்திமதியை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருஷங்களுக்கு முன்னால் சொல்லிட்டான் சோதரர். ஓமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. சும்மா ஒரு பயான்ட்டு கேட்காம இதில் வாழ்க்கையில் வரோண்டு நானும் கேட்கணும், நீங்களும் கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், எங்களோட உபதேசங்களை யாரு உதாசீனப்படுத்துகிறாங்களோ, கணக்கெடுக்காமல் இருக்கிறாங்களோ சத்தியமா அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. படைச்சவன் குர்ஆன்ல சொல்லிட்டான். இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்றான். فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்கிறவங்க பயந்து கொள்ளுங்க, கொண்டு அவங்களோட வாழ்க்கையில சோதனை இல்லாட்டி பயங்கரமான வேதனை வரும். இன்றைக்கு ஏண்டே மோட நிலப்பாடு எப்படின்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் சும்மா என்னமோ ஒரு நியூஸோட கேட்குற மாதிரி கேட்டுட்டு போகிறோம். சஹாபாக்கள் அப்படி இல்லை, ஹகீகத்தை விளங்கி கேட்டாங்க. கேட்கக்குள்ள பயம் வந்துச்சு, நடுக்கம் வந்துச்சு. உண்மையான செய்தியின் உள்ளத்தால கேட்டு பயந்தாங்க அருமை சஹாபா. இன்னைக்கு சும்மா நியூஸ் மாதிரி கேட்டுட்டு போகிறோம். அதனால வேலை நல்லா நல்லடியார்களே, இந்த கும்மத்துக்கும் தான் நானும் தான் நீங்களும் தான் கொடுக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய கட்டளை அருமை நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறை. அதில் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் கடைசியா எடுத்த முடிவு அதுதான். உம்மத்தை இதோட சேர்க்கறது தவிர வேற வழி இல்லை இந்த உம்மத்துக்கு நிம்மதியாக சந்தோஷத்தை கொடுக்கறது. சார், நபீட வாழ்க்காண்டா என்ன? எனக்கும் அவங்களுக்கு நபீட வாழ்க்காண்டா கொஞ்சம் வெளி சூரத்தை சரியாகி கொண்டு, கொஞ்சம் சந்தர்ப்ப துவாக்கள் ஓதிக்கொண்டு, கொஞ்சம் முன்பின் சுண்ணத்துக்களை தொழுது கொண்டு, கொஞ்சம் துஹாவ தஹஜ்ஜுதை தொழுது கொண்டு, 4 பேருக்கு சலாம சொல்லி கொண்டு நாங்கள் நபீட வாழ்க்கை நினைக்கிறோம். அபூதாவுத் ஷரீஃபில் வருகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாரும் யாரை பற்றி எனக்கிட்ட வந்து சொல்ல வேணும். இன்னி உஹிப்பு அன் அஹ்ருஜ இலைஹிம் வ அன சலீமுஸ் ஸத்ர். நான் உங்களை எல்லாரையும் பார்க்க போகல நல்லெண்ணத்தோட பார்க்கறது தான் எனக்கு விருப்பம். அது சொல்லி யாரும் யாரை பற்றி எனக்கிட்ட வந்து சொல்ல வேணும். இதுவும் நபீட வாழ்க்கை தான். இதுவும் நபீட வாழ்க்கை தான். இன்னி உஹிப்பு அன் அஹ்ருஜ இலைஹிம் வ அன சலீமுஸ் ஸத்ர். உங்களை எல்லாரையும் பார்க்க போகல நல்லெண்ணத்தோட பார்க்கறது தான் எனக்கு விருப்பம். அவரை பற்றி இவரை பற்றி அங்கே இங்கெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னீங்கண்டா அவங்கள பார்க்கும்போது எனக்கு கெட்ட எண்ணம் வரும். யாரும் யாரை பற்றியும் சொல்லுவாங்க. இதுவும் சீரியர்கள் நபீட வாழ்க்கை.
இதுக்கு நாங்க மாற்றம் செய்வோமா இருந்தால் எங்களோட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் கிடைக்காது. புகாரி ஷரீஃப்ல வருது, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இதா அஸ்ஸனல் முஅஸ்ஸினு வஸப, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித்ல முஅஸ்ஸின் பாங்கு சத்தம் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா பாஞ்சு கொண்டு மஸ்ஜிதுக்கு போயிடுவாங்க. அதுக்கு அப்புறம் வேற வேலை இல்லை. இன்னைக்கு எனக்கு பாங்கு சத்தம் கேட்டா அந்த துடிப்பு வருவா? இதுவும் நபியில வாழ்க்கை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சத்தம் கேட்டா வேற வேலை இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சு போட்டுச்சு கூட மஸ்ஜிதுக்கு வைத்துருவாங்க. இதுவும் நபியில வாழ்க்கை தான். இன்னைக்கு நானும் நீங்களும் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியில வாழ்க்கை சும்மா கிடைச்ச நேரத்தில் கொஞ்சம் செஞ்சு கொண்டா பரக்கத்துக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இப்னு மாஜா ஷரீஃப்ல வருகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஇல தில்லத்து வஸ்ஸகாரு அலா மன் காலஃப அம்ரி, என்ற வாழ்க்கை வழிமுறைக்கு மாற்றம் செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் கேவலத்தையும் இழிவையும் முடிவு செஞ்சு முடிஞ்சுட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ஹக்கீகத் சொல்லுவோம், இதுதான் ஹக்கீகத். இன்னைக்கு உலகம் எவ்வளோ டெவலப் ஆகுது நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். வருஷம் உலகத்தை சூசைட் கூட இது டெவலப் ஆகுது. இந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனால் எத்தனை துறைகளில் மாணவர்கள் படிக்கிறாங்க தெரியுமா? ஏன் வாப்பா இந்த துறையில் படிக்கிறீங்க? இல்லை 2 லட்சம் சம்பளம் அடிக்கிறேன், 4 லட்சம் அடிக்கிறேன், சம்பளத்தை டார்கெட் பண்ணி படிக்கிறாங்க. நான் படிக்கிறத குத்தம் சொல்லல, ஆனால் கடன் இல்லாத ஒரு ஃபேமிலியை காட்டுகிறேன். வருஷம் கடனாளி கூட. கல்யாணங்கள் எப்படி நடக்குது? 20-30 வருஷத்துக்கு வந்து வீட்டில் சும்மா சாதாரணமாக நடந்த கல்யாணங்கள், அது பிறகு கொஞ்சம் ஹோலில் நடந்துச்சு. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் ஹோலில் நடக்குது கல்யாணம். வருஷம் டிவோர்ஸ் கூட. ரோட்டுக்கு இறங்கினீங்கன்னா சில்லறை கடையை விட ஃபார்மசி தான் கூட, ஆனால் வருஷம் நோயாளி கூட. அப்படியே இல்லையா? இந்த உலகத்தை முதலாவது தரத்தில் இருக்கிற நோய் மனநோய், டிப்ரெஷன். இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோய். இந்த உலகத்தார் ஒரு நோய் உலகத்தில் கூட இந்த நோய். சைக்காலஜி டாக்டர்மாருக்கு தான் வேர்ட் கூட, அவங்களுக்கு தான் டிமாண்ட். நல்லா சொல்லிட்டேன், எங்களோட உபதேசங்களை கணக்கெடுக்க இல்லாட்டி இப்படித்தான் நெருக்கடியான வாழ்க்கை. சஹாபாக்கள காலத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹ் முஸ்லிம்ல வருது, நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உடம்புல ஒரு வருத்தம் உண்டு யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்கு வந்த நாளில் இருந்து இருக்கு, அந்த வருத்தம் வந்தால் எனக்கு ஏலாயிடுச்சு, ஆனால் கஷ்டப்படுவேன் யா ரசூலல்லாஹ். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வருத்தமான இடத்துல வலது கையை வைங்க, பிஸ்மில்லான்னு 3 முறை சொல்லுங்க, அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் 7 முறை ஓதுங்க. அந்த சஹாபி கையை வச்சாரு, துவா ஓதினாரு. அந்த சதையில சுகமாகின நோய் மவுத்து வரைக்கும் வரல, மவுத்து வரைக்கும் வரல. இன்னொரு சஹாபி வாராரு, அபூதாவு ஷரீஃப்ல வருது, மஸ்ஜித் உட்கார்ந்திக்கிறாரு, அபு உமாமத்துல் அன்சாரி ரலியல்லாஹு. ஏன் ஸ்ரீதேவி நீங்க மஸ்ஜித் உட்கார்ந்திக்கிறீங்க? நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. கடனும் கவலை யா ரசூலல்லாஹ், லஸிமத்னி ஹுமூமுன் யா ரசூலல்லாஹ் வ துயூன், என்னைய பயங்கரமான கவலையும் பயங்கரமான கடனும் என்னைய புடிச்சு கொண்டு விடுவதே இல்லை. லைஃப்ல புள்ள கடனும் கவலையும் தான். காலையில மாலையில அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். 3 முறை ஓதுங்க. உங்களோட கடனை இல்லாமாக்கி கடண்ட அளவுக்கெல்லாம் துனியாவை தருவான், கவலையை இல்லாமாக்கி கவலை அளவுக்கெல்லாம் சந்தோஷத்தை தருவான். அந்த சஹாபி ஒரு கிழமை 2 கிழமை தான் ஓதினா வாழ்க்கையே மறுபக்கம் திறந்துடுச்சு. கடனும் இல்லை, கவலையும் இல்லை. இன்றைக்கு எங்கட ஹாலா ஏனென்றா நானும் நீங்களும் என்ன தீனம் சரியா விளங்கல்ல, தீனம் சரியா விளங்கல்ல. புகாரி ஷரீஃப்ல வருகிறது செய்திகள், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை பேசுங்க, எங்களுக்கு அடுத்த கதை தேவையில்லை, நான் திருந்தோம். தப்லீக் உருவாகினதே நான் திருந்தேன், உலகத்தை திருத்தவில்லை. இன்னைக்கு இந்த சிந்தனை தான் எங்கட கல்விக்கு வரணும். சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளோ திருந்த வேண்டி, எவ்வளோ முன்னேற வேண்டி, எவ்வளோ பயங்கரமான நிலைமைகள் உலகத்தில் உருவாகி கொண்டீங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாப்பாட்டுக்கு போனாங்க. புகாரி ஷரீஃப்ல வந்து போனால் சாப்பாட்டில் சொரக்காய் வச்சு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நல்லா நோட் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொரக்காவை நல்லா புறக்கி திங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சஹாபியும் பிளேட்ல இருக்கிற சொரக்காவெல்லாம் புறக்கி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கிற பக்கத்துக்கு போடுறாரு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொரக்காவை தின்னுட்டு சொரக்கா தின்னா 100 நன்மை, அந்த சிறப்பு இந்த சிறப்பெல்லாம் சொல்லல. சும்மா திங்கிறாங்க. அந்த சஹாபிக்கு விளங்கிட்டு நபிக்கு விருப்பம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அந்த சஹாபி சொல்றாரு, அந்த நாளையிலிருந்து அந்த சஹாபி மௌத்து வரைக்கும் சொரக்காவை நேசிக்கக்கூடியவராக மாறினார். அது மட்டும் இல்ல, எப்ப சாப்பாடாகினாலும் எந்த சாப்பாடாகினாலும் சொரக்கா 2 துண்டை போடாம ஆக்குறல் அந்த சஹாபி. சொரக்கா திண்டா நன்மை திங்கலாடி அத கதையே இல்லைங்க. இன்னைக்கு எனக்கும் அவங்களுக்கும் வெவ்வேறு சுண்ணத்துக்கள் சொல்லித் தரப்பட்டீங்க. இதை செய்யவாப்பா, செஞ்சா எவ்வளவு நன்மை, செய்யலாம் எவ்வளவு வாழ்க்கையில சோதனைன்னு சொல்லி தரப்பட்ட சுண்ணத்துக்களே வாழ்க்கையில் இல்லை. அது சும்மா பேச்சளவுல அப்படி அடிபட்டு வைக்கிறது. வீட்டுக்குள்ள சலாம் சொல்லிட்டு போகலாட்டி எவ்வளவு பலாய் முசீபத். ஒரு முஸ்லீமா கண்டு சலாம் சொல்லலாட்டி எவ்வளவு பலாய் முசீபத் எங்களோட வாழ்க்கையில வரும். இப்படி சொல்லித்தரப்பட்ட அருமை நாயகத்துடைய வாழ்க்கையே எங்களோட வாழ்க்கைக்கு வருது. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. இந்த சஹாபி கொஞ்சம் ரொட்டி வைக்கிறாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஆணம் ஒன்றும் இல்லையா? இந்த சஹாபி சொன்னார், வினாக்கிரி தான் இல்லையா ரசூலுல்லாஹ். வினாக்கிரி இங்கே என்ன வினாக்கிரி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறது தானே நபியோட பழக்கமே. கொண்டு வாங்க ஜாபிரே, நிஅமல் இதாமு அல் கல். வினாக்கிரியை கூட நல்ல ஆணம் எங்க சார் ஈச்சான்னு கேட்டாங்க. அந்த சஹாபி உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணுமே. உண்மை மாதிரிதான் வினாக்கிரியில நிறைய பாய்தா ஐக்கு பிரயோஜனம் நீங்கி. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, இந்த இடத்துல நபி பாய்து அந்த சஹாபியோட கல்வி சந்தோஷப்படுது. தீபன் கல்வி கொண்டு வாங்க. வினாக்கிரியை போல ஒரு நல்ல ஆணம் எங்க சரி உலகத்துல ஐக்கா கொண்டு வாங்க அப்படின்னு அந்த சஹாபி வினாக்கிரியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வினாக்கிரியோட ரொட்டியை தொட்டி நல்லா சாப்பிட்டாங்க. இந்த சஹாபி சொல்றாரு, அந்த நாளையிலிருந்து நானும் வினாக்கிரியை நேசிக்கக்கூடியவனா மாறினேன். வினாக்கிரி 1 லிட்டருக்கு இவ்வளோ நன்மை, 2 லிட்டருக்கு இவ்வளோ நன்மை, ஒரு கரண்டி குடிச்சா இவ்வளோ, அப்படி ஒன்றும் ஹதீஸ்ல வந்தீங்கள. இதுதான் நபியோட வாழ்க்கையை சரியா விளங்கின சஹாபாக்கள். இன்னைக்கு முன்தஹா ஹதீஸ்லையா, ரியாது சாலிஹீன் இல்லையா, ஃபஸாயில் அமால் இல்லையா, சதக்கான் சிறப்பு இல்லையா, ஹயாத்து சஹாபாவிலையா, எவ்வளோ கேட்டிப்போம் நாங்கள் சந்தர்ப்பத்து வாக்கள். எவ்வளோ நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை கேட்டிப்போம், எவ்வளோ பயான் பண்ணிப்போம். இந்த நம்பிக்கை யக்கீன் வரல, யக்கீன் வரல, நம்பிக்கை வரல. தஸ்கீரு தாயிபத்தில் மன்சூரா பிபஅதி சுனனில் மஹ்ஜூரா ஒரு கிதாபி முஹம்மது இப்னு இமாம் என்ற ஒரு பெரியார் எழுதினார். அதில் எழுதிக்காங்க, இந்த சப்ஜெக்டோட பேசிட்டு வரப்போ போல முஆவியா இப்னு குர்ரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபி ஒரு நாள் அவங்களோட மகனையும் கூட்டிக் கொண்டு அவங்களோட கோத்திரத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட் பண்ண போறாங்க. போனா நபி அலைஹிஸ்ஸலாத்து இந்த பட்டன் 2-3 பட்டனை கலட்டி தான் நபின்னாங்க. சூட்டுக்கு எதுவோ கலட்டி தான் நெஞ்சுவோம். பட்டனை எல்லாம் கலட்டினாங்க சொல்லுவாரு. அந்த சஹாபியும் அந்த சஹாபிய மகனும் இந்த கிதாப்ல எழுதிக்கிறான். கிட்டத்தட்ட 8 சஹாபாக்கள், இப்னு உமர், இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். கிட்டத்தட்ட 8 சஹாபாக்கள் மௌத்து வரைக்கும் இந்த மேல் பட்டனை மூடல. நபி அலைஹிஸ்ஸலாம் என்னத்துக்கு திறந்தாங்க? காட்டுக்கோ சூட்டுக்கோ திறந்தீப்பாங்க. அதெல்லாம் கேட்க போகல சஹாபாக்கள். என்னத்துக்கு ரசூலுல்லாஹ் திறந்தீங்க? நபியா கண்டாங்களா? இந்த 8 சஹாபாக்களும் மௌத்து வரைக்கும் இந்த 2 பட்டனை மூடல. 8 சஹாபாக்கள் 7 தாபிஈன்களோட பேர் இந்த கிதாபில் எழுதிக்கிறாங்க. 7 தாபிஈன்கள் 8 சஹாபாக்கள். இந்த 8 இந்த 7 தாபிஈன்கள் மௌத்து வரைக்கும் மேல் பட்டனை மூடல. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு இவ்வளோ இந்த சுண்ணத்தை எவ்வளோ பாய்தாயிடப்பா, இதை செய்யப்பா, மருந்திரா மௌத்த தவிர எல்லாத்துக்கும் மருந்தப்பா. தீன விலையில நானே கேட்கிறேன், அப்படி மருந்தாகுமா எல்லாத்துக்கும்? பரஞ்சிரம் எங்களுக்கு விளங்குறீங்க சோதனைகளை பெரியார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள். இன்னும் அந்த யக்கீனை நாங்க சம்பாதிக்கல. அந்த யக்கீன் வந்திருந்தா எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிக்க மாட்டோம். எங்களோட பெரியார்கள் சொன்ன முறையில் நாங்கள் உழைப்பு செய்யல. அதனால இப்னு மாஜா ஷரீஃப்ல வருகிறது, ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்னா ஃபித்யானன் ஹஸாவிரா, நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்க போகல அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குர்ஆனை படிச்சு தரதுக்கு முன்னால் ஈமானை தான் படிச்சாங்க. ஈமானை தான் மூலா படிச்சாங்க. அதனால தான் குர்ஆனால எங்களோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாயிடுச்சு. இன்றைக்கு நீங்க போன வியாழக்கிழமையிலிருந்து இந்த வியாழக்கிழமை வரைக்கும் இந்த உலகத்தில் 7 சோசியல் மீடியாக்களை போய் தேடி பாருங்க.
எத்தனை லட்சம் தஹஜ்ஜத்தை பத்தி பயான் நடந்தீங்கன்னு. அவன் எத்தனை பேர் தஹஜ்ஜத் தொழுதுன்னு பாருங்க. இன்டர்நெட்ல போய் தேடி பாருங்க, எத்தனை லட்சம் தஹஜ்ஜத்தை பத்தி புக் எழுதப்பட்டீங்க. போன கிழமையிலிருந்து இந்த கிழமை இந்த ஒரு கிழமையுள்ள எத்தனை லட்சம் சலாம் சொல்றதை பத்தி பயான் நடந்தீங்கன்னு நீங்க தேடி பாருங்க உலகத்துல. ஆனா இந்த ரோட்ல இறங்கி நான் மஸ்ஜிதுக்கு வந்து எத்தனை பேர் சலாம் சொல்றேன். ஜரீர் இப்னு அப்துல்லா என்ற சஹாபி சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு, நான் இஸ்லாத்துக்கு வந்த நாளையிலிருந்து அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் வரைக்கும் என்ன கண்டா சிரிக்காம இல்லை. சிரிக்காம இல்லை. சிலவங்களுக்கு சல்லி கொடுத்தாலும் சிரிப்பு வருவதில்லை. அந்த அந்த நரம்பெல்லாம் செத்து போயிட்டு சிலவங்க, அந்த சிரிக்கிற செல்லெல்லாம் சிலவங்களோட செத்து போயிட்டு. இதெல்லாம் இபாதத் சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவும் அல்லாஹ் ரசூல் காட்டின வாழ்க்கை வழிமுறை. இதுவரை இல்லாம போறதாலதான் வாழ்க்கையில கருத்துரிய முசீபத். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற நாங்க பண்ற ஏழாண்டு அர்த்தம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச சந்தர்ப்பத்து வாக்களை ஓதினா, கொஞ்சம் சூரத்தோட இருந்தா, 4 பேருக்கு சலாம் சொல்லிட்டா, கொஞ்சம் முன்பின் சுன்னத்துக்களை தொழுது, கொஞ்சம் என்னமோ தஹஜ்ஜத்தை தொழுது, கொஞ்சம் துஹாவை தொழுதா நாங்க பூர்த்தியான தீண்டாரி. அதெல்லாம் எங்களுடைய ஏழாண்டு. அதற்கு இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நல்ல சோபி இல்லை. மஸ்ஜிதுக்கு ஆட்கள் தூக்கிட்டு போறாங்க, நடக்கவும் இல்லை. மஸ்ஜித் வாசல்ல கொண்டு போய் இறக்க சொல்லி வலது கால உள்ளுக்கு வச்சுட்டு மருவத்துக்க சொன்னாங்க. ஆனா இதுக்குதான் இந்த உழைப்பு, இதுக்குதான் இந்த உழைப்பு. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் பயங்கரமான ஜமான். இந்த ஒவ்வொரு தனிநபரையும் சந்திச்சு பேசி பாருங்க எவ்வளவு நெருப்புல வாழ்றாங்க. இன்னைக்கு உலகத்திலேயுமே எங்க நாட்டில் நீங்க கொழும்பு பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு படிச்ச வாலிப ஆண்கள் பெண்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறாங்க, நாஸ்திகர்களாக மாறிக்கிறாங்க. உங்களோட ஊர்ல 7 மணி நேரம் கொஞ்சம் கஷ்டம் செஞ்சு பாருங்க, 20, 30, 40, 50, 60 வயசு வரைக்கும் முஸ்லிமா இருக்கிறாங்க. லைஃப்ல ஒரு முறை குர்ஆன பார்த்து ஓதி முடிச்சாதாங்க. குர்ஆன ஒரு முறை பார்த்து ஓதி முடிச்சல லைஃப்ல. அருமை நாயகத்துடைய கவலை இதாக தான் இருந்துச்சு. ஆம்பளை பொம்பளை சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் எல்லாரும் கம்ப்ளீட் தீன்தாரியார்கள். அருமை சஹாபாவோட கல்வில இருந்த கவலையும் அது மட்டும்தான். அபூதாவுத் திர்மிதில வர ஹதீஸ், மன் ஜஅல அல்-ஹுமூம ஹம்மன் வாஹிதன் ஹம்ம மஆதிஹி கஃபாஹு அல்லாஹு ஹம்ம துன்யா. இதெல்லாம் சும்மா நபி அலைஹிஸ்ஸலாம் நான் அவங்கள வச்சு கொண்டு டைம் பாஸ் பண்ற மாதிரி சும்மா டைம் பாஸுக்கு பேசின கதையெல்லாம் இல்லை இது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயால வந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஏண்ட வஹி, அல்லாஹ் வெளியாக்குறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு புகாரி ஷரீஃப்ல வருகிறது. ஆரம்ப காலத்து இஸ்லாத்துல ஆரம்பத்துல நபி அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸை எழுதுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அந்த காலம் எழுதுறதுக்கு பெரிய வசதிகள் இல்லையே. சஹாபாக்கள் அந்த தோல்ல அந்த கல்லுல அந்த முள்ளுல குர்ஆனத்தான் எழுதிப்பாங்க. அதோட சேர்த்து ஹதீஸும் எழுதினா புறவாரவங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். இப்ப வேற எழுதி எவ்வளவு மண்டை குழம்புது. குர்ஆன் ஹதீஸை ஒன்று கிளம்பினா குழம்பிடும். அதுக்கு நபி ஆரம்பத்தை சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எழுத வாழும், குர்ஆனை மட்டும் தான் எழுத அனுமதி கொடுத்தாங்க. இந்த சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் ஞாபகத்துக்கு நிற்கிறது இல்லை, எனக்கு கொஞ்சம் எழுதுறதுக்கு அனுமதி தாங்க. இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க, அதான் எழுதுங்க. அந்த சஹாபி ஒரு வார்த்தை கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்களும் எங்களை போல மனுஷன் தானே, மனுஷனதுக்கு நபியில் அந்தஸ்து வேற, நீங்களும் சில கோவத்துல சில விஷயங்களை பேசுவீங்க. மனுஷன் கோவத்துல சுயநிலை அந்த சொந்த நிலைமை நீக்க மாட்டானே. புள்ளை மாடாதான் விளங்கும் கோவத்துல, கொண்டாட்டியும் பேயாதான் விளங்கும், அப்படித்தானே? அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்க கோவத்திலும் சில நேரத்துக்கு சில வார்த்தைகள் சொல்லுவீங்க, அதையும் எழுதி கொள்ளையுமா எனக்குன்னு கேட்டார். நபி சொன்னாங்க, நான் கோவத்துல பேசினாலும் மார்க்கம் மட்டும்தான் வாயால வரும், நான் கோவத்துல பேசினாலும் தீன் மட்டும்தான் வரும். அடுத்த மனிதர்கள் மாதிரி கோவத்துல நான் பொட்ட பக்கத்துக்கு பேசுறேன். கோவத்துல நபி பேசினாலும் அதுவும் ஷரீஅத். அவ்வளவு பொறுமதியானவன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மன் ஜஅல அல்-ஹுமூம ஹம்மன் வாஹிதன் ஹம்ம மஆதிஹி கஃபாஹு அல்லாஹு ஹம்ம துன்யா. யாரு தந்த கல்விலிக்கிற உள்ளத்திக்கிற கவலை ஒரே ஒரு கவலையாகி போடுவாரோ, ஹம்ம மஆதி, ஆகிரத்துடைய கவலை. ஆகிரத்துடைய கவலைன்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ்.
யார் உள்ளத்தில் ஆகக்கூடிய கவலையை மட்டும் கொண்டு வருவாரோ அவரோட உலகத்துடைய முழு கவலையும் எல்லாம் புறப்படுவார். இது ஹதீஸ். ஒரு ஹதீஸ். ஆகத்துடைய கவலாண்ட என்ன? புகாரி ஷெரீஃபில் வருது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராம பக்கத்துக்கு போகிறாங்க. கிராம பக்கத்துக்கு என்ன அடிக்கடி பெய்து பண்ணுறதில்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே இருக்கிற இந்த காட்டரபிகள் சொல்லுவோமே, ஹதீஸ் சொல்ல வருது, கிராமவாசி அவங்க வசிக்கிற இடம். அவங்க சில நேரத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வந்தா யா ரசூலல்லாஹ்னு பேச மாட்டாங்க, யா முஹம்மதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு முஹம்மதுன்னு தான் பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஒன்றுக்கு இருந்து அதெல்லாம் பலவில்லாத சுற்றி ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராம பக்கத்தால போறாங்க. ஒரு காட்டாரும் ஓடி வர அது எத்தனை மாசத்துக்கு போற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டி ஒரு ஹதீஸ்ல வருது யா முஹம்மது என்று சொன்னார், இன்னொரு ஹதீஸ்ல யா ரசூலல்லாஹ்னு சொன்னார். முஹம்மது என்று கூட வாரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து நபி அலைஹிஸ்ஸலாத்தை ஒட்டகத்துல கவுர பிடிச்சார். அந்த கிராமத்துல காட்டுல வாழ்றவர கவலையா பாருங்க. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல காட்டி உங்களோட ஒட்டகத்தை விட மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி கேளுங்க. காட்டரபிய பாருங்க. கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நீங்க ஒரு அமலண்ட சொல்லி தரணும். அந்த அமலை செஞ்சா அல்லாஹ் சுவர்க்கத்தை கிட்ட கொண்டு போகணும், நரகத்துக்கு தூரமாக. அவரோட கவலையை பாருங்களே. அந்த காட்டுல வாழ்றவர கவலையை பாருங்களே. என்ற ஒரு கூட்டாளி மிச்ச நாளை போல என்னையா கண்டு அவர் மோலா கேள்வி என்ன கேட்டேன், அதுல லண்டனுக்கு விசா போட்டிக்கு படுறதுக்கு துவா செய்யுங்க. அவர் கல்ல கவலை ஒரு பொறுமதியாக ஒரு அதிரத்தோட கண்டா நாங்க என்னத்தை கேட்கிறேன். நாங்க இப்பதான் புதிய கடையாண்டு திறந்துக்கு என்ன சரி, மறக்கிறதுக்கு என்ன சரி, ஐட்டம் வலிக்காதுல. இந்த காட்டரவிட கவலையை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பொறுமதியானவங்கப்பா. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு கவலைகள் இருக்கு, எவ்வளவு கேட்க வேண்டியது. முதலாவது கேட்டது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு என்னை கிட்டவாக்கணும், நரகத்துக்கு தூரமாக்கணும். இதுக்கு என்ன சரி சொல்லி தந்துட்டு போங்க. அதுக்காக நான் உங்களுக்கு இல்லை. எவ்வளோ காலம் நான் தாலீம் எத்தனை சுவர்க்கம் கிடைக்கிற அமலை கேட்டீங்க, எத்தனை நரகத்துக்கு அல்லாஹ் என்ன தூரமாக்குற அமலை கேட்டீங்க. இது காட்டிலே ரோட்ல நபி அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. ஒருத்தர் சஹாபாக்களோட ஒருத்தர் ஒட்டகத்துல பிச்சு புடிங்கொண்டு வாராரு, ஒட்டச்சு கொண்டு வாராரு. சஹாபாக்கள் அவங்கள மறைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆளை விடுங்க. அவர் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒட்டகத்துக்கிட்ட அவர் ஒட்டகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி அவ்வளோ தூரத்தையும் பிச்சு கொண்டு வாராரு. யா ரசூலல்லாஹ், அவங்களோட ஒரு கேள்வி கேளுங்க பாப்பா. காட்டில் கேட்ட கேள்வியே தான் ரோட்ல கேட்கிறது. எனக்கு ஒரு அமலை செஞ்சுட்டாங்க. அதை செஞ்ச அல்லாஹ் சுவர்க்கத்தை கிட்ட கொண்டு வரணும், நரகத்துக்கு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கவலை, அவர்கிட்ட கவலை. இந்த நிலைமைக்கு நான் வந்திக்கேன். இந்த நிலைமை வந்திக்கேன். ஒரு முஸ்லீமை கண்டா திருமதி ஷரீஃப்ல வருது, நீங்க சலாம் சொன்னீங்கன்னா அல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்புவான். தத்குலு ஜன்னத ரப்பிக்கும் பிஸலாம். வாரவர் கோவக்காரன் தான், எனக்கு ஒன்றும் புரோஜனம் இல்லை. இந்த ஹதீஸ் என்ன சலாம் சொல்ல வைக்கலாம். ரபிஆன்னு ஒரு சஹாபி இருந்தார், ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் முஸ்லிம்லே முஸ்னத் அஹ்மத்லே வார ஹதீஸ். இது சஹாபி சுஃபாவாசி. சுஃபாவாசினா உங்களுக்கு தெரியுமா? மஸ்ஜித் நபவியில் ஒரு சைடை கொடுத்தீங்கன்னா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குடும்பம் இல்லை, தொழில் இல்லை, புள்ள குட்டி இல்லை, கிடைக்கிறத தின்னுட்டு அதே இடத்துல அல்ஹம்துலில்லாஹ்னு தங்கின்னு வைத்துடுவாங்க. அவங்களுக்கு துனியாவில் ஒன்றும் இல்லை. இந்த சஹாபி ரபிஆன்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு பகல் எல்லாம் என்ன செய்வார்? இவரும் சுஃபாவாசி. சுஃபாவாசியில் பாருங்களே, நபியில சபையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபையில சுஃபாவாசியில் இருந்த ஒரு சஹாபியில பின்னுக்கு ஒளிஞ்சுதான் இருக்கிறார். என்ன கம்ப்ளீட் ஒடுக்கும் இல்லை. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தக்பீர் கட்டின இமாம் ஜமாத்துக்கு அதிகமான பேர் சலாம் கொடுக்க கிடைக்கிறல்ல, இடையில மயங்கி ஒளிஞ்சிடுவாங்க பசியில். இந்த சுஃபாவாசியர், அந்த சுஃபாவாசியத்தில் தான் ஹஜ்ரத் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபியோட வேலை என்ன தெரியுமா? பகலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களுக்கு விர உடைச்சு கொடுப்பாரு. ராவாவினா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டு வாசல்ல வைத்து படுப்பாரு. எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுக்கு எழுப்பி வந்தா தண்ணி கொண்டு போய் கொடுக்குறதுக்கு மக்கள் ஒரு கோபம் தண்ணி கிடைக்கிறேன்ற எவ்வளோ கஷ்டம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் சில எவ்வளோ கஷ்டம் கழிக்கு.
அந்த கூதல் இருந்தாலும் சூடு இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல்ல போய் படுப்பார். ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வெல்லாம் அப்படி இந்த சஹாபியோட இலகி போய்த்திருச்சு. இந்த சஹாபியை கூப்பிட்டு தஹஜ்ஜுடைய நேரம் யாரு கேட்கிற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரபியாவே நீங்க என்ன வேணுமென்றாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தாரேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். எப்படி என்ன வேணுமென்றாலும் கேளுங்க, தாரேன். எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எப்படி துஆ? எங்க நபியோட துஆ எப்படி இருக்கு? ஒருத்தர் சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போனார், புகாரி ஷரீஃப்ல இருக்குது. கொண்டு போன சாப்பாடெல்லாம் முடிஞ்சு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் சாப்பாடெல்லாம் முடிஞ்சு நாங்க சஃபர் வந்து ஒட்டகத்தோடு அறுப்பமாயிண்டு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சரிண்டாங்க. இந்த ஒரு ஒட்டகம் நாளைக்கு ஒரு ஒட்டகம் அப்படி அறுத்து படுவது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி ஒட்டகத்தோடு அறுத்தா நாங்க எப்படி நாட்டுக்கு ரிட்டர்ன் போற? நாங்க எப்படி ரிட்டர்ன் ஆகுற? நீங்க தானே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட துஆ தானே பவர். எங்கள்கிட்ட பேக் வரல, கொஞ்சம் பொக்கெட் வரல, 1-2 ஈச்சப்பழம் மிஞ்சது வலிக்கு அதெல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னுக்கு வைக்க சொல்லுவோம் கூட. நீங்க அந்த ஈச்சப்பழத்துக்கு பறக்கத்துக்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ், ஒட்டகத்தோடு அறுக்காமிப்போம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி ஈச்சப்பழத்தோட வந்து கொண்டு வந்து போடுங்க. சஹாபாக்கள் கொண்டு வந்து போட்டாங்க. ஒரு 5-6 ஈச்சப்பழம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறக்கத்துக்கு துஆ செஞ்சாங்க. அந்த 5-6 ஈச்சப்பழத்தாலையும் சஹாபாக்கள் உள்ள பேகெல்லாம் நினைச்சு கொண்டாங்க. அவ்வளோ பறக்க செய்யணும். மதீனாவுக்கு போகும் வரைக்கும் ஈச்சப்பழம் முடியல. அப்படித்தான் எங்களோட நபியோட துஆட பவர். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கேட்கிற, யார்கிட்ட ஊடு வாசல் இல்லை, திங்க குடிக்க சாப்பாடு இல்லை, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, நபியோட வாசல்ல அங்கே நீங்க படுத்து தான் வாழ்க்கை போகுது. இந்த சஹாபியில கேட்கிற தஹஜ்ஜுடைய நேரம் எப்படி கேட்கிற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரபியாவே நீங்க எதை வேணும்னாலும் கேட்க நான் தாரேன். சுப்ஹானல்லாஹ். அந்த முஸ்னத் அஹ்மதுல வருது. அந்த சஹாபி சொன்னாரா, யா ரசூலல்லாஹ் இது லேசான கேள்வியும் இல்லை, பாஞ்சு கொண்டு பதில் சொல்லவும் இல்லை, எனக்கு ஒரு நாள் டைம் தான், உங்கள்கிட்ட என்னத்தை கேட்கணும்னு யோசிச்சுட்டு வரேன். சும்மாவா? அந்த சஹாபி சொல்ற, நான் போனேன், போய் உட்காந்து யோசிச்சேன், துனியாவை கேட்கறது சும்மா வேஸ்ட். ஏன் துனியா எல்லாம் முடிவு செஞ்சு வரவோ கேட்கவா? சரி அப்படித்தான் துனியாவை கேட்டாலும் நாளைக்கு எனக்கு மௌத்து வந்தா ஒன்றை அனுபவிக்கலாய். சரி ஒரு பேலஸ் ஒன்று தாங்க, நல்ல வாகனத்தை தாங்க, நல்ல குடும்பத்தை தாங்க, காணி பூமியை தாங்கன்னு கேட்டா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட கேட்டு தருவாங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை கேட்டுட்டேன், சனிக்கிழமை எனக்கு மௌத்து எழுதிண்டா அனுபவிக்கலாய். அதை கேட்கலாம். நேராக போனாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரபியாவை யோசிச்சீங்களா? ஓ யா ரசூலல்லாஹ் நல்லா யோசிச்சேன். தாரிகிட்ட மஜூரா கேட்கும். சரி என்ன யோசிச்சீங்க? யா ரசூலல்லாஹ் நான் யோசிச்சேன், துனியா முடிவு செய்யப்பட்டது, அப்படித்தான் கேட்டால் நாளைக்கு நம்ம மவுத்து வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமே. உங்களுக்கு என்ன வேணும்? உரீது முராஃபகதக ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ் உங்களோட சுவர்க்கத்துல ஒன்று கீக்கிறத அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டாங்க, எனக்கு இது மட்டும் போதும், உங்களோட இப்படி சொல்றது. சுப்ஹானல்லாஹ். இத்த ஆகிரத்துல கவலைன்றது. சரி அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சான்ஸ் கொடுத்தோம். நாங்கள் அந்த இடத்துல இருந்தேன். சரி இப்போ தானே சுவர்க்கத்தை கேட்டுட்டோம். அந்த சஹாபி அப்படி நினைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுவ கேட்டாங்க, அவ கைர தாலிக், உங்களுக்கு இன்னும் என்ன சரி வேணுமா, இது தவிர வேற ஒன்றும் வானாமா, இன்னொரு சான்ஸ். சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்தை தானே கேட்டுட்டோம், நீங்க தானே முற்படுத்திட்டோம், சரி உடு வாசல் காணி பூமியை கேட்போமே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சான்ஸ் கொடுத்த அந்த சஹாபிக்கு. அவ கைர தாலிக், உங்களுக்கு வேற ஒன்றுமே வானாமா, வானாவாப்பா எனக்கு இது மட்டும் இருந்தால் போதும் யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு வெட்கம். நான் தஹஜ்ஜத்தை தொழுகிறதும் துணியாட லாபத்துக்கு தான். தீன விளங்கின நானே தஹஜ்ஜத் தொழுகிறேன், அப்போ தானே கொஞ்சம் ஆவாரத்தான் பறக்கத்து கிடைக்கும். துஹா தொழுகிறேன், அப்போ தானே கொஞ்சம் பறக்கத்து கிடைக்கும். இன்னைக்கு நீண்ட காரியங்களையும் துணியாட லாபத்துக்கு செய்யக்கூடியவர்களாக மாறிட்டோம். எத்தனையோ சஹாபாக்கள் லைஃப்ல லுஹா தொழுது ஏழையா தான் இருந்த, அவன் ஒரு நாள் யோசிக்கலன்னா அப்பா லுஹா தொழுது இவ்வளவு காலம் ஏழை ஆயிருக்கிறேன், ஏன் சூரத்தில் வாக்கியா ஓதியோர் இவ்வளவு காலம் ஏழை ஆயிருக்கிறேன்னு ஒரு சாமி யோசிக்கிறேன். அவங்களுக்கு அந்த கப்டர் வேலை செய்யறே இல்லை, அல்லாஹ் காணி செய்யற அவ்வளவு வேலை வந்து செய்ய சொல்லிக்கிறான். தந்தா எனக்கு தராண்டி என்ன நம்பி இந்த நிலைமைக்கு போ, அல்லாஹ் தீனான துனியாவை சீராக்குவான், இல்லாண்டு இல்லை. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கவலையெல்லாம் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போட்டாங்க.
தீண்ட ஆசிரத்தில் மௌத்துடைய கவலை. இன்னைக்கு நாங்கள் யோசிக்கிறோம், என் காலமான திக்கில் எவ்வளோ குறைபாடு, முன்பின் சுண்ணத்தில் எவ்வளோ குறைபாடு, தஹஜத்தில் எவ்வளோ குறைபாடு, என் அஹ்லாத்தில் எவ்வளோ குறைபாடு, எவ்வளோ வீட்டில் பின்னிக்கிற சோதனைகள் தெரியாது, எவ்வாறு நன்றியார்கள். இதனால அருமை சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க தஅல்லம்னல் ஈமான், ஈமான படிச்சுதான் இது. இப்னு மாஜா வர ஹதீஸ், சஹாபாக்கள் ஈமான படிச்சாங்க, ஈமான் படிச்சாதான் வரும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. எப்படி இந்த உடம்புக்கு நோய் வந்தா சாப்பாட்டுடைய டேஸ்ட் விளங்காதோ, ஈமானுக்கு நோய் வந்தேன்னு சொன்னா அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையில டேஸ்ட் விளங்காது. எனக்கு இபாதத்துல டேஸ்ட் இல்லை, எனக்கு சலாம் சொல்றதுல டேஸ்ட் இல்லை, முஸ்லிமை பார்த்து சிரிக்கிறதுல டேஸ்ட் இல்லை, தஹஜத்துல ருசி இல்லை, புஹால ருசி இல்லை, குடும்பத்தோட ஒழுங்கா நடக்கிறதுல டேஸ்ட் இல்லை, என்ன ஈமான்ல நோய். உடம்புக்கு நோய் வந்தா சாப்பாட்டுடைய ருசி விளங்காதது போல, ஈமான்ல நோய் வந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய ருசி, அருமை நாயகத்துடைய வாழ்க்கையில ருசி அல்லாஹ் எடுத்துடுவான். சீதேவிகள் ஹலாலுக்கு ஒரு டேஸ்ட் ஈக்கிற, ஹராத்துக்கு ஒரு கசப்பீக்கிற, பாவத்துக்கு ஒரு கசப்பீக்கிற. அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த கசப்பை விளங்குற பாக்கியத்தை நசீபாக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அருமை நாயகத்துடைய வாழ்க்கைக்கு ஒரு ருசி ஈக்கிற. அப்படியே இல்லையா? அன்றைக்கு ஒருத்தர் எங்க தெய்வல் ஒருத்தரை சந்திச்சேன், எங்க போயிட்டுவார் இல்லை, அந்த காலிக்கு போயிட்டுவார சாப்பாடு கிடைக்க, காலிக்கு என்ன சாப்பாடு டேஸ்ட் பண்ணிட்டு போறாரு. அப்படியே இல்லையா? அந்த அந்த அமலுக்கு டேஸ்ட் இருக்கிற. அதனால புகாரி ஷரீஃப்ல வருது, ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ படிக்க, அவரே ஏழை சஹாபி, மதீனாவிலிருந்து எகிப்துக்கு 1800 சொச்சம் கிலோமீட்டர், ஒரு ஹதீஸ படிக்க. அந்த ஹதீஸும் ஃபத்ஹுல் பாரில வருகிறது, எங்களோட லைஃபுக்கே தேவைப்படாத ஹதீஸ். அந்த சஹாபி படிக்க போன ஹதீஸுக்கு ஒரு மாசம் சஃபர், இந்த ஒரு ஹதீஸ படிக்க. அதுக்கு ஒரு ஒட்டகத்தை வாங்கினேன். 1800 கிலோமீட்டர் நடக்கிற ஒட்டகமாக தான் எவ்வளோ உஜாரான ஒட்டகம் ஆகிக்கணும், எவ்வளோ விலையாகிக்கணும், எவ்வளோ விலையாகிக்கணும். ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு குடிப்பு, இடையில என்ன சார் தேவையாளி அதுக்கு பணம், லட்சக்கணக்கில் ஒரு ஒட்டகம். அவ்வளோ தூரம் சஃபர் போறதா லேசான ஒட்டகம் இல்லை. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ஒரு ஹதீஸை படிக்கிறது. என்ன ஹதீஸ் தெரியுமா? யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமத்தி துபாத்தன் துராத்தா. கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் மக்களை உடுப்பில்லாம செருப்பில்லாம எழுப்பாட்டுவான். இதுல என்ன சார் சுன்னத்து பரல சொல்லப்பட்டீங்க? இந்த ஹதீஸை நீங்க தெரியாம மௌத்தா பேசுறீங்க, ஏதாவது நஷ்டம் வருமா உங்களுக்கு? இதை விளங்கினா விளங்கலாட்டி எங்களுக்கு என்ன சார் பிரச்சனையா? இல்ல ஒரு அமலோட எங்களுக்கு விளங்கினது சொல்ல மாட்டீங்க. சோழர்களே பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு ஹதீஸை படிக்க ஒரு வாகனத்தை வாங்கி ஒரு மாசம் சாப்பாட்டு குடிப்பை எடுத்து செலவழிச்சு மதீனால இருந்து எகிப்துக்கு போனாங்க. இது டேஸ்ட். இது கூப்பிட்டு முன்னுக்கு வாங்கப்பா தாலிம்ல தூங்கானோம் அப்பா வாங்கப்பா, எங்க விளங்குது இல்லைங்க. அது புளிச்சு போயிடுச்சு. புகாரி ஷரீஃப்ல வருது, சஹாபி பெண்களை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலுக்கு வராங்க. ஒரு ஹதீஸ்ல வருது ஒரு பொம்பளை வந்தேன், இன்னொரு ஹதீஸ்ல வருது சஹாபி பெண்களே வந்தேன், அன்சாரி பெண்கள். அவங்களோட கல்வி இந்த கவலையை பாருங்க, வீட்டில் இந்த பெண்கள். யா ரசூலல்லாஹ், பொம்பளை சொல்றவார், அல்லாஹ்வின் தூதரே, வலபனா அலைக ரிஜால், எங்கட ஆம்பளைக்கு தான் அவளை இந்த நேரம் பிடிச்சு கொண்டீங்க. யார சொல்ல இந்த நேரம் நீங்க ஆம்பளையோட தான் இருக்கிற, எங்கட ஆம்பளைகளுக்கு தான் டைம் கொடுக்குற, நீங்க எங்கட ஆண்களுக்கு தான் டைம் கொடுக்குறீங்க. எங்கட ஆண்கள் எல்லாம் அவங்களோட பேச்ச கேட்டு 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 எங்கேயோ பேசிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். பெண்களோட கவலையா பாருங்க. மாப்பிள்ளைய பார்த்தா, வாப்பாவை பார்த்தா, நானாவை பார்த்தா, தம்பியை பார்த்தா, மகனை பார்த்தா ஒரு வித்தியாசம். பொம்பளையில் யோசிக்கிறேன், என்ன இது வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம். எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சை கேட்டு வராங்க. ஸோ பொம்பளையில் வந்து நபி அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றேன், யா ரசூலல்லாஹ், எங்களோட ஆண்கள் எல்லாம் அவங்களோட இருந்து உங்களோட பேச்சுக்களை கேட்டு எங்கேயோ போய்த்துட்டாங்க. பொம்பளை சொன்ன வார்த்தையை பாருங்க, ஃபஜஅல்னா மின் நஃப்ஸிக யௌமன் நஅதீக பிஹி துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ். யா ரசூலல்லாஹ், பெண்களாகிய எங்களுக்கும் கொஞ்சம் டைம் தாங்க.
நாங்க நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வரோம். சுப்ஹானல்லாஹ். நான் தீக்கவி நாங்க வரோம். யா ரசூலல்லாஹ் துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு படிச்சிருந்த தீன எங்களுக்கும் படிச்சுட்டாங்க. யா ரசூலல்லாஹ் எங்களை சும்மா விடுவாங்க. யா ரசூலல்லாஹ் வீட்டுல இந்த பெண்களுக்கு இந்த கவலை, வீட்டுல இந்த பெண்களுக்கு இந்த கவலை. நாங்க வரோம், எங்களுக்கு டைம் தாங்க. யா ரசூலல்லாஹ் எங்கட ஆண்களை போல தீன்ல நாங்களும் முன்னேறணும். யா ரசூலல்லாஹ். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சந்தோஷம். அப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த நாளை வல்ல இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு தீன படிச்சு தாரேன். மவுத் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு உண்டான தாலீமை செஞ்சாங்க. இதுதான் பெண்கள் தாலீம். இன்னைக்கு என் வீட்டுல நான் என் குடும்பத்தை சொல்லி எவ்வளவு தாலீம் செஞ்சேன். தீன்தாரி கிழமை கணக்கு வாராத தாலீமும் வைஃப் அனுப்புறேன். உத்தர பேதி கேட்டாரு, என்னப்பா நீங்க தாலீம் வாரான் கிழமைக்கு 1 மணித்தியால 1.5 மணித்தியால கிழமைக்கு எத்தனை மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் சும்மா யோசிச்சு பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல வைஃப் வாராந்த தாலிமுக்கு வந்தா வீட்டுல இருக்கிற பூனைக்கு சாப்பாடு கூட தெரிஞ்சது. சும்மா யோசிச்சு பாருங்க. சோதரர் நாங்க இப்படி மாறிட்டோம். நாங்க இப்படி மாறிட்டோம். நீண்ட பொறுமதி எங்களுக்கு தெரியாது. அபூதாவுத் திர்மிதி நசாயில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னால சஹாபாவோட காலத்துல ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது. ரோம் நாட்டில் வீழ்த்திக்கிறாங்க முஸ்லிம்கள். ஒத்தர் என்ன செஞ்சாரு? நல்ல இந்த ஹதீஸ் செய்யணும். யுத்தம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு முஸ்லீம் வாள் எடுத்துக்கொண்டு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு காபிர்கள் ஈக்கிற இடத்துக்கு போய் மௌத்தாக்கிட்டார். ஈக்கிற முஸ்லீம்கள் பேசிக்கொண்டாங்க, இவருக்கு தான் அல்லாஹ் சொல்லிக்கிற குர்ஆன்ல வலா துல்கூ பியைதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களோட கைவலை கொண்டு நாசத்துல போடவானம் என்று இவருக்கு தான் அல்லாஹ் சொல்லிக்கிறார் அப்படின்னு முஸ்லீம்கள் பேசிக்கொண்டாங்க. இந்த பேச்ச ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு காதுக்கு விழுந்துருச்சு. அந்த சஹாபி இப்படி சொன்னவங்களுக்கு சொன்னாங்க, குர்ஆனுக்கு பொய் விளக்கறன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயத் இறங்கினதே அன்சாரி சஹாபாக்களாகிய எங்களுக்கு தான். உங்களோட கைகளை நாசத்துல போட்டுக்கொள்ளவான என்ற ஆயத்தை எங்களுக்கு தான் இறங்கினேன். எப்ப தெரியுமா இறங்கின? நல்ல கேள்வி சரித்திரத்தை சொல்லுது. இதெல்லாம் சும்மா சம்பவம் அல்ல, ஹிஸ்டரி அல்ல கேட்டுட்டு போறதுக்கு. இது அன்சாரி சஹாபி அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஆயத்து இறங்கின எங்களுக்கு தான். எப்ப தெரியுமா இறங்கிச்சு? இந்த ஆயத்து வலா துல்கூ பியைதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களோட கைகளை நாசத்துல போட்டுக்கொள்ளவானம் என்று. ஃபலம்மா அஅஸ்ஸல்லாஹு இஸ்லாம், உலகம் எல்லாம் அல்லாஹ் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்திட்டான். வகதுர நாசிருஹு, இஸ்லாத்துக்கு பாடுபடுற தாய்கள் நிறைய உருவாயிட்டாங்க. நாங்க தேவலத்துக்கு போறோம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சு மதீனால. நாங்க தேவல் அவ்வளோ ஆட்கள் நிறைஞ்சி தீனுக்கு பாடுபட. அப்ப நாங்க என்ன தெரியுமா? தஹத்தஸ்னா ஃபீமா பைனனா சிர்ரன் தூன ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விளங்காம நாங்க எங்களுக்கு பேசிக்கொண்டோம். லவ் அகம்னா ஃபீ அம்வாலினா ஃபஅஸ்லஹ்னா மா ضاع மின்ஹா. இப்ப கொஞ்சம் தீனை கொடுக்குற டைமை கொஞ்சம் எடுத்து நாங்க முந்தி தீனு பாடுபட்ட காலத்துல எங்கட எவ்வளவு சொத்து செல்வங்கள் கொஞ்சம் வீணா போயிட்டு, விவசாயிகள் தானே அன்சாரிகள், அந்த விவசாயம் எவ்வளவு கொஞ்சம் வீணா போயிட்டு, நாங்க இப்ப கொஞ்சம் கூட கொடுக்குற டைமை கொஞ்சம் தீனை கொடுக்குற டைமை கொஞ்சம் இதுக்கு எடுத்து எங்கட கொஞ்சம் சொத்து செல்வங்களை கொஞ்சம் சரியாகி கொள்வோம். நாங்க போகலாட்டி நஷ்டம் ஆகாது. அவ்வளவு தீனுக்கு பாடுபடுறதுக்கு ஆட்கள் இன்றைக்கு எங்கட மஹல்லால எனக்கு அப்படி சொல்ல கேளுமா? முந்தி 10 ஜமாத் போன இடத்துல இப்ப 2 தானே போகுது சகோதரர்கள். முந்தி வாராத தாலிபுக்கு 50 வந்த இடத்துல இப்ப 20 தானே வருவது. முந்தி மசூரால 20 பேர் இந்த இடத்துல இப்ப 5 பேர் தானே நிற்கிறாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹ் இஸ்லாத்துல உலகம் எல்லாம் கண்ணியப்படுத்தி அந்த இஸ்லாத்துக்கு பாடுபடுறதுக்கு நிறைய தாய்கள் உருவான நேரம் நாங்க எங்களுக்கு பேசிக்கொண்டது. நாங்க கொஞ்சம் டைமை குறைச்சு கொள்வோம். ஆளிக்கு தானே எங்களோட பிசினஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணும் அப்படின்னு நாங்க பேசி கொண்டீங்க போகல. இந்த ஆயத்தை இறங்கினா தீனுக்கு எடுக்கிற டைம் எடுத்து துணியா கொடுத்து உங்களோட கைவலை நாசத்துல போட்டு கொள்ளவாங்க. அப்பதான் இந்த ஆயத்தை இறங்கி
அதை கொடுக்கறத கொடுங்க வாப்பா. முழு உலகமும் இல்லாட்டி மல்லா தீனை உயர்த்துவான். நீங்க அதை பார்க்கவா? அமித்ஷாப் செய்வாரு, அது செய்வார், இவ செய்வார். நான் போகலாட்டி ஜுமராத்தி பயம் நடக்கும் தானே. நாங்க போயிட்டு 3 நாள் ஜமா தீக்காதா? நாங்க போகலாட்டி கஸ்தி செய்ய ஆள் இல்லையா? எங்கட வைஃப் போகலாட்டி தாலி நடக்காதா? நீங்க அப்படி செய்யலாமா? உங்களுக்கு தான் கஷ்டம் நடக்கும். ஒரு காலத்துல காபத்துள்ளால சுபஹான 30 வருஷம் ஹஜர்ல கல்லே வைக்கல. ஒரு கூட்டம் வந்து மக்கால் இருக்கிற மக்களுக்கு அடிச்சு ஹஜர்ல அஸ்தத்துக்கு கல்லே களவாண்டுட்டு போகணும். வரலாறுல எடுத்து பாருங்க. 30 வருஷம் காலால கல்விக்கல்ல, ஹஜர்ல கல்லு. இப்படி எல்லாம் இஸ்லாத்துல ஹிஸ்டரிக்கு நீங்க வரலாறு எடுத்து பார்த்தா விளங்கும். இதுக்கு கூட இஸ்லாம் ஒன்றே இல்லைன்ற நிலைமைக்கு இஸ்லாம் மௌத்தா போன வரலாறுகள் உலகிக்கு அல்லாஹ் இருந்ததை விட டெவலப் பண்ணி எடுத்தாரக்குள்ளால. நானும் நீங்கள் தேவையில்லாது. நானும் நீங்கள் ரொம்ப தேவையில்லை. நாம சில அந்நிய மக்களை கண்டிக்கிற இஸ்லாத்துக்கு வந்து வெளிநாட்டிலே தான் எங்க நாட்டிலே தான் பயங்கரமா தீர்வு பாடுபடுறேன். பயங்கரமா. நாங்க ஒரு ஐரோப்பா நாட்டில் ஒருத்தரை கண்ட அவரை பொறுப்புதாரி கிறிஸ்தவ சௌ இஸ்லாத்துக்கு வந்து அவரோட தியாகத்தை அவரோட முயற்சியை பார்த்தா இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷன் இந்த ஐரோப்பா நாட்டில் ஈக்கிறாண்டு புதுனவாயி. அவர் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு கனவு ஒன்று கண்டுதான். படைச்சவனுக்கு பெரிய பயானெல்லாம் தேவை, ஒரு கனவு தான், அவ்வளவுதான். அவரோட லைஃபே பரடி போட்டு. நான் நீங்களும் தேவையில்லை. இந்த சஹாபி சொல்றாரு, இங்க குர்ஆனுக்கு பொய் விளக்கம் சொல்லவானா? இந்த ஆயத்தை இறங்கி எங்களுக்கு இப்ப இறங்கி இந்த டைம்ல இறங்கி நான் இஸ்லாத்துக்கு பாடுபடுறது இந்த கைத்தன் சகோதரர்கள். ஒரு அரபி ஆலிம் ஒன்று சொன்னாரு.
இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த பெரிய பாக்கியம் வேற நாட்டுக்கு உழைப்பை தந்து, உழைப்புடைய மைதானத்தையும் அல்லா தந்து, வேலை செய்யக்கூடியவங்களையும் அல்லா தந்து, உங்களோட ஊரில் இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் இந்த உழைப்பால் எவ்வளோ பறக்கத்துகளை நாங்கள் கண்டோம். இந்த உழைப்பால் எல்லா பாய்தான் கண்ட எனக்கே இந்த உழைப்பு படுவதில்லை. இப்போ இதிலே நாங்கள் இப்போ புறக்கான ஸ்டார்ட் ஆகிட்டோம். அல்லா கிட்ட தௌபா செஞ்சு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா கோபத்தாபத்தை முட்டி, எல்லா போட்டி பொறாமையை முட்டி ஏண்ட வாழ்க்கையோட தீர்த்திருக்கிறதுக்காக நாங்கள் பாடுபட வேண்டிய காலம் சோதனை. பயங்கரமான சமா இந்த காலமால விக்கிறோன்னு செய்ய டைம் இல்லை. தஸ்பீத கையெல்லாம் போன் இந்த தொழுது ஓதின கையிலெல்லாம் என்னென்னமோ ஈகி, வயசாதிகளோட வாழ்க்கையை எங்கேயோ கழிஞ்சு கொண்டு ஈகி, இப்படி ஈமானெல்லாம் இருட்டடைஞ்சு போன ஒரு காலத்துல ஈகிறது. நாங்கள் நீண்ட உழைப்பை செஞ்சு சோர்வு அடைஞ்சிட்டோம். இதனால தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திர்மிதி ஷரீஃப்ல வருகிறது, இந்த இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை சொல்லிட்டு பயங்கரமா சொல்லுவாங்க. எப்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற உழைப்பு ஒடுபாடுமோ பல வருஷத்துக்கு பின்னால வர இருக்கிற அதாபு இன்றைக்கே வந்துடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ஒரு அரபி ஆலிம் என்று சொன்னாரு, உங்களோட வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் நினைங்க, நீங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரசூலோட தீனை விட துனியா முற்படுத்திருக்கீங்க. இதுதான் உண்மை. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் எவ்வளோ நேரம் தானே, நேரம் எடுக்கலும் தானே. உண்மைக்குமே இல்லாடி பரவாயில்ல, உண்மைக்குமே நேரம் இல்லாடி பரவாயில்ல. ஒவ்வொருத்தரும் நான் எங்களோட பேசிக்கொள்றோம், எனக்கு உண்மைக்குமே டைம் எடுக்கலவா, உண்மைக்குமே எனக்கு நேரம் இல்லையா. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லி தஷ்கீலுக்கு வாரேன். திர்மிதி ஷரீஃப்ல வருது, மக்காலிருந்து மதீனாக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் போறாங்க. அப்படி பெய்து கொண்டிருக்க போகல. சில சஹாபாக்களுடைய கொண்டாடி மாறும் புள்ளேனும் இலாமன் ததஉனா, எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க, நீங்க போனா எங்களுக்கு தாரிக்கிற அப்படின்னு கொண்டாட்டி புள்ளேனும் அந்த சஹாபாக்களை சொல்லி சொல்லி ஹிஜ்ரத்து போகாம நிப்பாட்டிட்டான். சஹாபாக்கள் அப்படி லேச சஹாபாக்கள் முழுராக்கள் அல்ல, எல்லாட தீனுக்கு முன்னால. அப்ப இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, மனைவி மக்களோட இருந்து மனைவி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு மதீனாக்கு ஹிஜ்ரத் போனாங்க. அப்படியே இருக்கல, மதீனாக்கு ஹிஜ்ரத் போனா கது கப்புஹன்னா, நேரத்தோட போன சஹாபாக்கள் இருக்கிறாங்களே அவங்க கொஞ்சம் தீன்ல கொஞ்சம் கூட விளக்கம் படிச்சுட்டாங்க. சரிதானே, இவங்களை விட முந்தி போனவங்க கொஞ்சம் தீன்ல படிச்சுட்டாங்க. இவங்க கொண்டாட்டி புள்ளையோட பேச்சை கேட்டு கொஞ்சம் மக்கால இருந்து கொண்டாட்டி புள்ளையோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு புறவை போய்த்து சேர்ந்து கொண்டு சஹாபாக்கள். நேரத்தோட போனவங்க கது பக்குஹன்னாஸ், தீன்ல பெரிய விளக்கசாலிகளா மாறிட்டாங்க, தீனை கொஞ்சம் படிச்சுட்டாங்க. அப்படித்தானே, அந்த நேரத்தில் ஒரு ஆயத்தோட இறங்கிச்சு, பயங்கரமான ஆயத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும் ஃபஹ்தரூ. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, எந்தெந்த உங்களோட மனைவிமார்கள் எந்தெந்த பிள்ளைகள் நீங்க மதீனாவுக்கு வாரத்துக்கு உங்களை தடுத்து வச்சிருந்தாங்களோ உங்களோட இறக்கம் நினைக்க வேணாம், உங்களோட வாழ்க்கையை அழிக்க வந்த உங்களோட எதிரிகள் லாயகர். சுப்ஹானல்லாஹ். ஃபஹ்தரூ, அவங்கள கொஞ்சம் பயந்து கொண்டே டேஞ்சர் அப்படின்னு லாயகர். சும்மா வச்சு பாருங்க, எவன்டையோ உருவா விட்டாண்ட கல்யாணத்துக்கும் காத்தத்துக்கும் சாப்பாட்டுக்கும் எந்த தீண்ட காரியங்களை நாசமாகி கொண்டு இருக்கிறேன். சொந்த கொண்டாடி புள்ள என்னத்துக்கோ எங்கேயோ நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு 2020 டிவியில போறதுக்கு எனக்கு தீண்ட காரியங்கள் இல்லை. இந்த ஆயத்தை இறங்கினத்தோட சஹாபாக்களுக்கு பவுரெல்லாம் பத்தி போயிடுச்சு. சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூல்கிட்ட பேச்சு வாங்குற சஹாபாக்கள் இஷ்டம் இல்லை. எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் எப்ப எங்களை நல்லபடி தான் சொல்லுவோம். மனுஷருக்காக சொன்னா பரவாயில்ல, இந்த சஹாபாக்களை கொள்வார். எங்களுக்கு பொட்ட பார்த்தார், அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மனுஷன் எங்களை பார்த்து நல்லா சொன்னா சரி. இந்த ஆயத்தை இறங்கினத்தோட சஹாபாக்களுக்கு பொறுப்பு இல்லை, ரிட்டன் ஆகினாங்க மக்காவும். இந்த பொண்டாட்டி பிள்ளையில விடக்கூடாது, என்ன சரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த சஹாபாக்கள் மக்காவுக்கு ரிட்டன் ஆகினாங்க. போக நல்லா அடுத்த ஆயத்தை இறக்கிறாங்க. இந்த முறை அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்களும் தெரியாம தானே செஞ்சு, நீங்க அவங்கள மன்னிச்சா அல்ல அவங்கள மன்னிப்பான். சும்மா யோசிச்சு பாருங்க சோதரர், ஏண்ட தீனுக்கு ஏண்ட அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு மார்க்கத்துக்கு எது தடையா இருக்கோ அது முசீபத்து தான். அதனால நல்ல உண்டாவாது, நல்ல கயிர் கிடைக்கவே கிடைக்காது. இதனால ஒவ்வொருத்தரும் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அவங்களை இவங்களை பார்ப்போம், எங்களை பார்ப்போம். ஏண்ட ஈமான் எவ்வளவு ஓட்டை,
என் ஈமான்ல எவ்வளோ ஓட்ட, என் தொழுகையில் எவ்வளோ ஓட்ட, என் தொழுகையை தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ சரி உள்ரங்க சொல்லுங்கள் அல்லாட சிந்தனை வாரத்தெல்லாம் என் வெளிரங்கமாவது சரியா, பார்வை சரியா, தக்பீர் சரியா, ருக்கு சரியா, சுஜூத் சரியா. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இவ்வளோ காலம் தொழுற யா ரசூலே, கொஞ்சம் சிந்தனைகள் எல்லாம் மாறுது, சில நேரத்துக்கு எத்தனை ரக்காத் தொழுதேன்னு தெரியாம போகுது, என்ன செய்ய யா ரசூலல்லாஹ், இந்த கவலை எங்களுக்கு வருவதா? அது கூட அந்த சஹாபிக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தொழுகைய குழப்புற ஷைத்தான்ட பேர் ஹின்சர், அவன் தான் இந்த வேலை செய்யற. உங்களுக்கு தொழுகையில வேற சிந்தனைகள் வந்தா கொஞ்சம் லேசா இடது பக்கம் தலையா திருப்பி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படி சொல்லி 3 முறை தூண்டு துப்பிக்கோங்க. அந்த சஹாபிக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்படி செஞ்சீங்கடா உங்களோட தொழுகையில் இந்த குழப்பம் எல்லாம் வராது. அந்த சஹாபி அப்படி செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தொழுகையை சீராக்கி கொடுத்தான். சஹாபாவோட கவலை தான் இதெல்லாம் நம்ம நியத்து வச்சுக்கொள்வோமா? பெரிய தேவை சோதரர்கள், அங்கே எங்களோட வாழ்க்கையில பெரிய தேவை. இதன் அடிப்படை சொல்லுங்கள், எல்லாம் உங்களுக்கு பறக்க செய்ய மாற்றம் உங்களோட ஏரியாவில் நிற்பாங்க இன்ஷா அல்லாஹ். முதலாவது வருஷம் முடிச்சு 2வது வருஷம் போகிறது உலமாக்களில் எலும்புகளை சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் பறக்க செய்வான். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் உலகத்துக்கு பெரிய தேவை, அதில் எங்கடையுமான பெரிய மாற்றங்கள் உண்டாக்குவோம். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அதிர்த்த வாழ்க்கையில் பறக்க செய்வானா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பரம்பரையாக கபூல் செய்வானா. அரபு நாடுகளுக்கு போய் பாருங்க, எவ்வளோ கவலையான விஷயம். அவங்க எங்களை விட மோசப்பட்டு செல்ல வரல, அவங்களோட முடி அல்ஹம்துலில்லாஹ் எங்களை விட சிறப்பாக இருக்கும். கவலைக்கு பேசுறேன் நான், எவ்வளோ தேவை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் பறக்க தெரியுமா இன்ஷா அல்லாஹ். 2ஆம் வருஷம் போறவங்க 1ஆம் வருஷம் போறவங்க எலும்புகளை செய்தே அல்ல அவங்க ஊருக்கு பறக்க செய்வான். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஒன்றும் யோசிப்பான், நான் 13-14 ஜமாத் வைத்திருக்கு 2வது வருஷம் எங்கள் நாட்டில். அல்லாஹ் பறக்க செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வான். மாஷா அல்லாஹ் உலமாக்கள் எல்லாம் கபூல் செய்வானா, அவங்களோட பரம்பரை எல்லாம் கபூல் செய்வானா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். சொல்லுங்களே செய்தியவர் இன்ஷா அல்லாஹ். பொதுமக்களை சேர்ந்தவர்கள் ஒரு 4 மாசம் அவங்களோட பாதையில் அவசரமா வெளிநாட்டுக்கு போறது. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வரும். அல்லாஹ் பறக்க செய்வான். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அவங்க எல்லாரும் அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் போகக்கூடிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பானா. பரம்பரை தீனுக்கு அல்லாஹ் கபூல் செய்வானா. 15ஆம் தேதி ஜமாத் வண்டிக்கு 4 மாசம் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் வெளிநாடு ஜமாத் வண்டி எலும்புகளை செய்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம் அல்லாஹ்வோட பாதையில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவோம். சொல்ற பிரகாரம் உசூல் பிரகாரம் வேலை செஞ்சு பாருங்க. இந்த உலகத்தில் பெரிய கொலப்படி சகோதரர், பெரிய கொலப்படி. ஒத்துமை இல்லை, முகப்பத் இல்லை, பிரிவினை, வேற்றுமை, கசப்பு, கோபம், தாபம், போட்டி, பொறாமை இதெல்லாம் இல்லாம நாங்கள் உழைப்பு செய்வோம். ஈமான்தாரிகள் அவர் உள்ளத்தை சுத்தமாக்கணும். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எலும்புகளை செய்தவர்கள் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் பேர்களை அப்படி பதிவு செஞ்சுவோங்களே இன்ஷா அல்லாஹ். பேர்களை பதிவு செஞ்சுவோங்களே செய்தவர்கள் அவங்க எல்லாரும் கபூல் செய்வானா. பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷத்துல என்ன 4 மாசம் வெளிநாட்டு ஜமாத் தான் அப்படி இருக்கிறோம். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் செய்தவர்கள் நீயத்தை தான் கேட்கிறேன். எங்களுக்கு ஒரு ஆசை வந்து இன்ஷா அல்லாஹ் பேசு. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சரி லோக்கல் ஒரு 4 மாசம் வேலை செய்ய சொல்லுங்கள். இந்த வருஷம் 4 மாசம் தான் இன்ஷா அல்லாஹ். எலும்புகளை செய்தவர்கள் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் உங்களை எல்லாரும் கபூல் செய்வானா. நீங்களும் பேர்களை பதிவு செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் போகக்கூடிய ஏற்பாடுகளை செஞ்சு தருவானா. உங்களோட பரம்பரை அல்லாஹ் கபூல் செய்வானா. சொல்லுங்களை செய்தவர்கள் இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் என்ன 4 மாசம் தான். எலும்புகளை செய்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் பரக்க செய்வானா. எலும்புகளை செய்தவர்கள் ஒரு 4 மாசம் அல்லாஹ்வோட பாதையில் போயிட்டு வருவோம். பெரிய தேவை சகோதரர், பெரிய தேவை. அல்லாஹ் உங்களை எல்லாரும் கபூல் செய்வானா. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். 10ஆம் தேதி ஜில்லா ஜமாத் நீங்க மதரசா ஜமாத் அதோட போறோம். எலும்புகளை செய்தவர்கள் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் மாஷா பெரிய பாக்கியம். மதரசா பிள்ளைகளோட ஹஜ்ரத்மார் வார பெரிய ஒரு பாக்கியம். எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் ஒரு சில்லா போயிட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்க செய்வான் இன்ஷா அல்லாஹ். எலும்புகளை செய்தவர்கள் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் உங்களை எல்லாரும் கபூல் செய்வானா. போகக்கூடிய ஏற்பாடுகளை ரப்பு செஞ்சு தருவானா. உங்களோட பரம்பரை நீங்க கபூல் செய்வானா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் பெரிய பாக்கியம். வைத்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பாத்தியாட ஹாலாத் என்ன, பாத்தியா பர்லு சகோதரர்கள், அத்தகையாத் பர்லு. அதுவரை நாங்கள் எவ்வளோ ஓட்டோட செலவழிக்கிறோம். இதே எனக்கு திருத்துறதுக்கு இன்னும் கவலை வரலாட்டி எப்படி நாங்கள் அதோட சந்தோஷத்தை அடைகிறோம். சஹாபாக்கள் சின்ன சுண்ணத்தான விஷயங்களுக்கே எவ்வளோ நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவங்களுக்கு எவ்வளோ திருந்த வேண்டியீங்கன்னா சொல்லுவலை செய்ய இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு வேற வழி ஒன்று இல்லை, எங்களுக்கும் ஒரு ஆசை ஒன்று இன்ஷா. நாங்கள் போகிறதுக்கு முயற்சி செய்வோன்ற எலுமாலை இன்ஷா நீயத்து தானே கேட்கிறேன். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். எலுமாலை இன்ஷா அல்லாஹ். எலுமாலை செய்தல் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்க செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வான். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எங்களுக்கும் ஒரு ஆசை ஒன்று வந்தீங்க, நாங்கள் ஒரு முயற்சியோடு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எலுமாலை இன்ஷா நீங்கள் அப்படி பேர்களை பதிவு செய்யணும்னா நல்லது. அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வான் இன்ஷா அல்லாஹ். பேர்களை சொல்லுங்க. இந்த மாதம் கடைசியில் மர்கஸ் ஹித்மத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் வக்துக்கு போகிறவங்க அதுக்கு போகிறவங்க சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். மாதம் கடைசியில் மர்கஸ் வக்து போகிறவங்க இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அதுவும் பெரிய ஹித்மத், எல்லா கூலியும் கிடைக்கும். மர்கஸுக்கு ஹித்மத்
மர்க்கத்துக்கு ஹிதுமத் பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். அதில் அவங்க எல்லாரும் கபூல் செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். நேற்று சூழவா இன்ஷா அல்லாஹ் மஹல்லாவுக்கு ஒரு 3 நாள் கொடுங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 3 நாள் சோதனை. இதே போல் ஒரு 2.5 மணிக்கு அல்லாடி பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு ஏதோ ஒரு வகையில் டைம் கொடுங்க. மஸ்ஜிதுக்கு எங்களோட ஈமான புதுப்பிச்சு போகிறதுக்கு 4 பேர் செஞ்சு அல்லா பற்றி ஆகிறத பற்றி மௌத்தை பற்றி பேசி எங்களோட ஈமானில் பெரிய பிரகாசம் உண்டாகும் இன்ஷா அல்லாஹ். நேற்று சூழவா இன்ஷா அல்லாஹ் உண்மை வரைக்கும் மௌத்து வரைக்கும் இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.